ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் புளிச்சக்கீரை கடைசல். அதுக்கு புளிச்சக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு சுத்தமாக தண்ணியில் வாஷ் பண்ணி நீட்டாக கழுவி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்லா கொதி வந்தோடனே கீரை அந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக விடணும். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான பச்சை மிளகாய், நம்ம எவ்வளோ காரம் சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதோட சின்னதாக ஒரு தக்காளி, இது 3ஐயும் போட்டு நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் வடிகட்டணும். நல்லா வேக விடணும். ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டால் நல்லா ஒரு கொதியிலே வெந்துடும். இளம் கீரை தான், அதனால் உடனே வெந்துடும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இது தண்ணியை வடிகட்டி கீரையை எடுத்துக்கலாம். தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ கீரையை ஒரு சட்டியில் போட்டுட்டு கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டோன்னே மத்து போட்டு கடைஞ்சி விட்டுறணும். கீரையை நல்லா இப்போ கடைஞ்சாச்சு. இளம் கீரை நல்லாவே வெந்ததுனால நல்லா மசிஞ்சிருச்சு கீரை. அடுப்பில் ஒரு தாய்ச்சி வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கணும். கீரைக்கு புளிச்சக்கீரைக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுக்கணும். நல்லெண்ணெய் சூடானோன்னு கொஞ்சமாக தாளிப்பு வடகம் போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும். தாளிப்பு வடகம், கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கொஞ்சம் மிளகு வெடிக்கும். அதுக்குள்ளே ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் போடக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் கீரை கடைசலுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கடைஞ்சி வச்சுருக்க கீரையை சேர்த்தணும். அதில் நல்லா கிண்டி விட்டோம்னா, வெந்த கீரை தான், ரொம்ப கொதி வரணும்னு இல்லை. இந்த போட்டிருக்க உப்பு, இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் கீரையில் இறங்கினா சரி. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்து எடுத்தோம்னா கீரை ரெடி. நான் சொன்ன முறையில் செஞ்சு பாருங்கள். கீரை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.